पंढरीनाथ महाराज की जय। ख्यात श्री रामदूतः पवनतनुभवः पिंगलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणः प्राणदाता आनेता भेषजाद्रेः लवणजलनिधेः लंघने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम हृदि निवसन् कार्यसिद्धिं तनोतु। जय आंजनेयमूर्ति की जय। यद्यत् संकल्पितं चित्ते सुकरं वापि दुष्करं। நம்முடைய ரிஷிகள்லாம் நிறைய தர்மங்களை சொன்னதோடு மாத்திரமில்லாமல் பாராயண ரூபமாக ஜப ரூபமாக நிறையா சொல்லியிருக்கார். மகாபாரதத்தில் கூட 8000 ஸ்லோகம் தர்மம் சொன்னார் பீஷ்மாச்சாரியார். தர்மபுத்திரர் கேட்குறார், இந்த 8000 ஸ்லோகம் தர்மம் சொல்லியிருக்கேளே, இத்தனையும் செய்யறதுக்கு ஒருத்தனுடைய புருஷாயுசு போராது. ஜென்மா முழுக்க தர்மம் பண்ணணும்னு நினச்சாலும் இத்தனை தர்மங்களையும் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் சொன்ன தர்மங்களில் எல்லா தர்மத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியாது, அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஒரு தர்மம் அதை நாம் அனுஷ்டிச்சா நீங்கள் சொன்ன 8000 ஸ்லோகங்களில் உள்ள தர்மங்களையும் அனுஷ்டித்த பலன் வரணும். அந்த தர்மமும் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கணும், செய்கிற மாதிரி இருக்கணும். அது ஒரு ஹோம ரூபமாக இருக்கக்கூடாது, அனுஷ்டான ரூபமாக இல்லாமல் ஜப ரூபமாக இருக்கணும். அப்படி ஒரு தர்மம் சொல்லுங்கோ. சகல தர்மத்தினுடைய சாரத்தை கோதர்மா சர்வதர்மானாம், அதற்கு பதில் தான் பீஷ்மாச்சாரியால் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார். இது எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் ஜபம் பண்ணலாம். சகல தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணின பலன் இந்த 20 நிமிஷத்தில் வரும். அவ்வளோ உயர்வு. அதனால் நம்முடைய ரிஷிகள்லாம் பல ரூபமாக தர்மம் சொல்லியிருக்கார். பரிகார ரூபமாக பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறதுக்கு. அதில் ராமாயணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாகம் சுந்தரகாண்டம். ராமாயணத்துக்கே பூர்ணமாக பலன் உண்டு. குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கும் ராமச்சரித்திரம் ராமாயணம். அதில் பிரத்யேகமாக சுந்தரகாண்டம் பல கிரமங்கள் இருக்குது. பாராயண கிரமம் பலவிதமான கிரமம் இருக்குது. இந்த கடபயாதி சங்கியில் ஒரு கிரமம் இருக்குது. 7 சர்க்கம் 6 சர்க்கம் 8 சர்க்கம் அப்படி இது மாதிரி பலவிதமாக இருக்குது. அதில் சிம்பிளாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, தினம் ஒரு சர்க்கம். 68 சர்க்கம் சுந்தரகாண்டம். அதில் சில 2 சர்க்கம் ரொம்ப பெரிய சர்க்கம். முதல் சர்க்கமே 200 ஸ்லோகம். பின்னாடி 50-58 சர்க்கத்துக்கு அப்புறம் ஒன்று வருது, அதுவும் கிட்டத்தட்ட 160 ஸ்லோகம். இதுக்கு என்ன பலன்? ரிஷிகள் எத்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் வாபி துஷ்கரம். இந்த காரியம் நடக்கும் நடக்காதுங்கிறத பற்றி நீ ஏன் அனாவசியமாக கவலைப்படுற? நடக்கவே நடக்காதுன்னு நீ நினச்சாலும் சுந்தரகாண்ட பாராயணம்னு அது நடக்கும். அப்படி பலன் சுந்தரகாண்டத்துக்கு.
அது 2 நாள் முன்னாடி தான் தோணினது இந்த விஷயம். பக்தாள் எல்லாரையும் கலக்க வச்சு தினம் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணணும். அநேகமாக பக்தாள் எல்லாருக்கும் நம்ம ஆசிரமத்தில் ஒரு ஈடுபாடு இருக்குது. இதில் ஒரு பரிவார்னு ஒன்று வச்சுருக்கா. இதில் ஒரு 2000 பேர், 1000 பேர், 1500 பேர் இருக்கா. இவா ரொம்ப இதில் நெருங்கினவா. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு தெரியும். முதல்ல அவளுக்கு தெரிவிப்போம். ஒரு பிரார்த்தனையாக சுந்தரகாண்டம். என்ன பிரார்த்தனைன்னா, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் இந்த பெரிய தேர் ரதோத்சவம். அது மங்களமாக பூர்த்தி ஆகணும். பெருமாளும் நினச்சபடி ரதத்தில் ஏறி ரதோத்சவம் நடக்கணும். அதற்கு நாம் அவாவா அந்தந்த பக்தாள் பணத்தினால் நிறையா பண்ணியிருக்கா. இப்போ பிரார்த்தனா ரூபமாக பண்ணணும். ஒரு 108 பேர் பாராயணம் பண்ணணும். தினம் ஒவ்வொரு சர்க்கம் அப்படி ஏற்பாடு பண்ணினோம். அது எந்த ரூபத்தில் வரும்னா, ராமாயண புஸ்தகம் பல புஸ்தகம் இருக்குது. இப்போ இதில் பேதங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டா அதில் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கும், இருக்காது, புதுசாக இருக்கும். அது மாதிரி வேண்டாம்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு புஸ்தகத்தை வச்சு அந்த சர்க்கத்தை தினம் கார்த்தால 6 மணிக்கு நம்முடைய விட்டல்தாஸ் மகாராஜ் ஏதோ யூடியூப் ஒரு சேனல் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு தான் சொல்ல தெரியல. அதில் தினம் கார்த்தால 6 மணிக்கு வந்துடும். ஒரு சர்க்கம் ஸ்கிரிப்டாக வரும். அது ஆடியோவில் நிறுத்தி பாராயணம் பண்ணுவாள். அதனால் எல்லா பக்தாலும் சேர்ந்து பாராயணம் பண்ணணும். ஒரு 108 பேர் கொடுத்தா தேவலாம். 108 பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாராயணம் பண்ணினா பாண்டுரங்கனுடைய ரதோத்சவம் நிர்விக்னமாக நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்தாளுக்கு தெரிவித்தோம். நாங்கள் கேட்டது 108 பேர். ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே 1250 பேர் கொடுத்துருக்கா. அதில் பதிய வச்சுருக்கா. நாம் நினச்சதுக்கா 10 மடங்கு கூட பகவானுடைய ஒரு கிருபை, பக்தாளுடைய ஸ்ரத்தை. அதனால் இதில் கலந்துக்கிற அத்தனை பக்தாளுக்கும் பாண்டுரங்கன் மேலும் சகல பாக்கியங்களையும் கொடுப்பா. இப்படி ஒரு சம்ஸ்காரம், இப்படி பழகினா அடுத்தடுத்து அவளுக்கே சுயமாக பாராயணம் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுப்பார். அதனால் நாளைக்கு கார்த்தால 6 மணிக்கு பாராயணம் வரும். அதை பார்த்து அதை கேட்டுட்டே நீங்களும் பாராயணம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டும் முன்னாடியே அனுப்பிச்சிருவா. அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா பக்தாலும் கலந்துண்டு இந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி சீதாபதியான ராமச்சந்திர பிரபுவனுடைய பரிபூர்ண கிருபையையும் அசாத்திய சாதகரான ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகும்படி நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். बोल राजा रामचंद्र भगवान की जय, आंजनेय मूर्ति की जय.